முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விளம்பரம் தெரியுமா? களவுண்டு வந்துட்டா இங்க இப்படியாப்பட்டவங்க ஒரு நாளும் நல்லவர்களாக இருக்கிறது. தோற்றத்தில் வெளிப்படையில பார்த்தா சமூகம் அவளுக்கு நல்ல பேர் கொடுக்கலாம். மார்க்கம் சொல்லுவீங்க யாரு தெரியுமா? இவங்க எல்லாம் சபிக்கப்பட்ட மனிதர்கள். ஏன் இது நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹு ஸாரிக யஸ்ரிகுல் பைதத. நல்ல தெளிவா விளங்குங்க. களவெடுக்கக்கூடிய கல்லனை அல்லாஹ் சபிப்பானா. என்ன தெரியுமா எடுக்கிறான்? யஸ்ரிகுல் பைதா, ஒரு முட்டையை களவெடுக்கிறான். முட்டை எவ்வளவு விலை? 32 ரூபா, 35 ரூபா. தும்புத்தாவு எதுஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்காக வேண்டியவருடைய கை வெட்டப்படும். மேலும் சொன்னாங்க, லஅனல்லாஹு ஸாரிக யஸ்ரிகுல் ஹப்ல, கல்லன அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் எடுக்கிறான்? யஸ்ரிகுல் ஹப்ல், கவுல், ஒரு ஆடை கட்டுற கவுல், அல்லது ஒட்டகத்தை கட்டுற கயிறு, அல்லது குதிரையை கட்டுற அந்த கயிறு இருக்கு. இந்த கயிறை திரும்பி கொண்டு போறான். தும்புத்தாவுடைய கை வெட்டப்பட வேண்டும். இப்படியாப்பட்டவன் அல்லாஹ் சபிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிச்சிருக்கிறான். இதற்கு முன்னால வகுப்புகளையும் நாங்க பார்த்திருக்கிறோம். லஅனத் என்ற வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல பாதிக்கப்பட்டா, இப்னு அபி முலைகா இது போன்ற மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னன்னா, இந்த வார்த்தை பாதிக்கப்படும் என்றிருந்தா லஅனத் என்ற வார்த்தை நல்ல தெளிவாக விளங்கணும். அங்க முசீபத்துகள் தான் இருக்கும். அங்க எந்த விதமான நலவுகளையும் பார்க்கறதுக்கு இயலாது, அது யாராக இருந்தாலும் சரி. இரண்டாவது சகோதரர்களே, களவெடுக்கிறோமா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல செஞ்சாலும் சரி, பெரிய லெவல்ல செஞ்சாலும் சரி, நாடளாவிய ரீதியில செஞ்சாலும் சரி, ஊர்ல செஞ்சாலும் சரி, சாதாரண ஒரு கடையில நான் செய்யக்கூடிய வேலையில நான் களவு செஞ்சாலும் சகோதரர்களே, நல்ல தெளிவாக விளங்கணும். ஏண்ட ஈமான் கலட்டப்படுது. என்ன? ஈமான் கலட்டப்படுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸனல் ரஜுல் லவ் ஸரக், ஒரு மனிதன் களவெடுக்கிறான் அல்லது விபச்சாரம் செய்கிறான், நஸஅல்லாஹு மின்ஹுமல் ஈமான், அந்த ரெண்டு பேரிடமிருந்தும் அல்லாஹ் அந்த ஈமானை கலட்டி விடுகிறான். எப்படி? கமா யக்லவு அஹதுகுமுல் கமீஸ பில் ரஸி, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஜுப்பாவை, தன்னுடைய டீஷர்ட்டை எப்படி தலைக்கு மேலால கலட்டுறீங்களோ இதே போல அந்த மனிதனுடைய ஈமான கலற்றான். அந்த செயலிலிருந்து அவர் மீண்டா ஈமான் அவரின் பக்கம் மீளுது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கனிமானவர்களே, எத்தனை பேர் கலட்டுறதுக்காக வேண்டி பெய்திருக்கிறாங்க. அனர்த்தங்கள்ல, ஆக்சிடென்ட்கள்ல, கனவுல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கரண்ட் ஷார்ட்டாகி பல பல அனர்த்தங்கள்ல சகோதரர்களே வஃபாத்தாகி இருக்கிறாங்க. என்ன நிலைமை? ஈமான் கலப்பட்டப்பட்ட நிலைமையில அல்லாஹ்வை சந்திச்சிருக்கிறாங்க. ஈமான் கலட்டப்படுது. அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பாவம் சகோதரர்களே. நாங்க நினைச்சவும் கூடாது, கை வைக்கவே கூடாது. மூன்றாவது, இது களவு என்பது எழுதுறாங்க மார்க்கறிஞர்கள், முகாலபத்துன் லில் கரா